இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆயின் திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. இன்று பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் நல்ல ஆயின் விழாவை நாம் சிறப்பிக்கிறோம். இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை மட்டுமே நாம் சிந்திக்க தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாதம் காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். நம்மை ஆளப் போகிறவர்கள் யார் என்பதற்குண்டான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். இந்த முறை இவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள், அவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள், அவர்கள் புதிதாக ஆட்சி பிடிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய தலைவர்கள் இவர்களாக வருவார்கள் என்று பலவிதமான காணொளிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். நம்மை ஆள வேண்டும் என்பதற்காக, இல்லை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக இவர்தான் என்னை ஆள வேண்டும், இவர்தான் என்னுடைய தலைவனை சொல்லி கூட நாம் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆகிய இந்த உலக தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக நம்முடைய வாக்குரிமைகளை நாம் செலுத்தியிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் நமக்கு முடிவுகள் வந்துவிடும். இவர்தான் இந்த தமிழகத்தினுடைய ஆயன், மெய்ப்பன், தலைவன், இவர்தான் நம்மை ஆளப்போகிறார், அடுத்த 5 ஆண்டு காலம் இவர்தான் நம்மை ஆளப்போகிறார் என்ற முடிவுகளும் வந்துவிடும். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி இன்னொரு பக்கமாக, ஆன்மீக பக்கமாக, யார் உங்களுடைய ஆயன், யார் உங்களுடைய மெய்ப்பன், யார் உங்களுடைய தலைவன் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசுவே உங்களுடைய நல்ல ஆயன், ஆண்டவர் இயேசுவே நம்முடைய நல்ல ஆயன் என்ற ஒரு செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிறது. இந்த வாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னாடி இந்த கான்டெக்ஸ்ட், இந்த வாசகம் வந்திருக்கக்கூடிய அந்த பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 இறை வார்த்தைகளை படித்திருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் நல்ல ஆயன் என்கிற தலைப்பின் கீழ் 1 முதல் 21 வார்த்தைகள் அடங்கிய வசனங்கள் இருக்கின்றன. 1 முதல் 21 இறைவார்த்தை அடங்கிய வசனம்தான் இந்த நல்ல ஆயனுடைய பகுதியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் படித்திருக்கக்கூடிய வாசகம் 1 முதல் 10, 11 முதல் 21 வசனங்கள் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. நீளமான வாசகமாய் அமைந்துவிடும் என்பதனால் இந்த நல்லாயின் பகுதி அமைந்திருக்கக்கூடிய விவிலியத்திலே வந்திருக்கக்கூடிய இடங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக 9ஆம் அதிகாரம் இருக்கிறது. யாராவது கரெக்டாக சொல்லுங்கள், யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய பகுதி என்ன? பைபிள்லாம் பார்த்து சொல்லக்கூடாது, பரவாயில்ல. பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவனை இயேசு குணப்படுத்துகிற அந்த பகுதி வருகிறது. இயேசு பிறவியிலே பார்வையில்லாத ஒருவனை இயேசு குணப்படுத்துகிறார். 11ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பகுதி என்னவாக இருக்கும்? இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. என்னது? லாசர், இறந்து போன லாசரை குணப்படுத்தக்கூடிய பகுதி. ஆக 9ஆம் அதிகாரம் ஒரு புதுமை நடக்கிறது, 10ஆம் அதிகாரத்தில் ஒரு புதுமை நடக்கிறது, 11ஆம் அதிகாரத்தில் ஒரு புதுமை நடக்கிறது, 10ஆம் அதிகாரத்தில் இந்த நல்ல ஆயன் பகுதி வருகிறது. 2 புதுமைகளுக்கு நடுவிலே நல்ல ஆயன் பகுதியை யோவான் நற்செய்தியால் வைக்கிறார். ஒரு சம்மந்தமில்லாமல் வச்சிருப்பாரா என்றால் இல்லை. ஒரு காரணத்தோடு, ஒரு பர்பஸோடு இந்த பகுதியை அவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, பிறவியிலேயே குணமான அந்த பகுதி 9ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய விஷயத்தை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். பிறவியிலே பார்வையற்ற ஒருவன் ஆலயத்துக்கு முன்பாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை குணப்படுத்துகிறார். அவன் நல்ல நடமாடுகிறான், பார்வை வந்த பின்பு நடமாடுகிறான், கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறான். இவனை பார்த்த பரிசேயர்கள், யூதர்கள், உனக்கு எப்படி பார்வை வந்துச்சு என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான்,
இன்னார் குணப்படுத்தினார், நாசரேத்து இயேசுவை குணப்படுத்தினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இறுதியிலே வரக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் நாம் படிப்போம். அதுதான் யோவான் நற்செய்தியாளர் இங்கே நானே நல்லாயன் என்கிற பகுதியை வைப்பதற்குண்டான காரணம். வசனம் 9ஆம் அதிகாரம் 34வது வசனம். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் 2ஆம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாற்றிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். 34வது வசனம். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய்? பிறப்பில் இருந்தே பாவத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அவன் பார்வை இல்லை, அதனால் அவன் முடிவு பண்ணிட்டாங்க இவன் பாவம் செஞ்சதுனால்தான் அவனுக்கு பார்வை இல்லை, கண்ணு கொடுக்கல கடவுள், இவனை கடவுள் தண்டிச்சாரு, அவன் செஞ்ச பாவத்தால் கண்ணை எடுத்துட்டாரு. பிறப்பில் இருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என சொல்லி அவரை வெளியே தள்ளினர். வெளியே தள்ளினர். எங்கிருந்து தள்ளினாங்க? வெளியே தள்ளினர் என்ற வார்த்தை வருகிறது. எங்கிருந்து தள்ளினாங்க? இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது? பார்வை கொடுத்த நிகழ்வு. நான் அதை கதை சொல்லிட்டு இருக்கேன்னா பிரசங்க தானே வைக்கிறேன். இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது? ஆலயத்தில் நடக்கிறது. ஆலயத்தில் அவனை குணப்படுத்துகிறார். இப்போ அவனை வெளியே தள்ளினர். எங்கிருந்து தள்ளியிருப்பாங்க? ஆலயத்திலிருந்து தள்ளினாங்க. ஆலயத்துக்கு வெளியே தள்ளினார்கள். பிறப்பிலேயே இருக்கக்கூடிய நீயா எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அதுவும் ஆலயத்தில் இருந்து, ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய எங்ககிட்ட இருந்து, ஆலயத்தை மேற்பார்வை செய்யக்கூடிய ஆலயத்தின் சொந்தக்காரர்களாக கூட எங்களை நீ அட்வைஸ் பண்ணுற, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறாய், இந்த ஆலயத்தில் உனக்கு இடமில்லை என்று வெளியே தள்ளினார்கள். இப்போ யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நாம் படித்த அந்த 10ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், இன்றைக்கி நம்ம படிக்கல அந்த வசனத்தை, 16வது வசனத்தை கொஞ்சம் படிச்சுட்டு நாம் கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் யோவான் நற்செய்தி. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். இயேசு சொல்றாரு, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாய் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஒருவனை ஆலயத்திலிருந்து வெளியே துரத்தினார்கள். இதுதான் பரிசேயர்கள், யூத தலைவர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள் தலைவர்களாக இருந்த ஒரு நிலை. தாங்கள் தான் புனிதமானவர்கள், தாங்கள் தான் மேலானவர்கள், தாங்கள் தான் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் விண்ணகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று நினைத்த பரிசேய கூட்டம், மறைநூல் அறிஞர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், தலைமை குருக்கள் கூட்டம், இவர்களெல்லாம் யூத சமுதாயத்தில் தலைவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் ஒரு பக்கம். துறையினத்தார் நீங்கள் பாவிங்க, பெண்கள் நீங்கள் பாவிங்க, இந்த நோய்வாய்ப்பட்டவங்களை நீங்களாம் சபிக்கப்பட்டவங்க, நீங்கள்லாம் கடவுள்கிட்ட வர முடியாது, நீங்கள்லாம் விண்ணகத்துக்கெல்லாம் போக முடியாது என்று இவரை ஒதுக்கி வைத்தார்கள். ஆக இந்த தலைவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டார்கள், புனிதமாக நினைத்தார்கள், மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? யோவான் நற்செய்தி 10:16 இயேசு சொல்கிறார், ஒரே மந்தையுமாய் ஒரே ஆயனுமாய் இருக்க வேண்டும். இதில் பாவி புண்ணியம் செய்தவன் அப்படிலாம் கிடையாது, நீ கெட்டவன் நான் நல்லவன் கிடையாது. அப்போ இயேசுனுடைய தலைமைத்துவம் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த கொட்டிலை சேர வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கொட்டிலை சேர வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. யூத மக்கள் மட்டுமல்ல, கடவுளுக்கு சொந்தமான மக்கள், பிற இனத்தார் கூட இருக்கிறாங்க, அவங்களையும் நான் ஒன்றா சேர்க்கணும். அப்போ இயேசுனுடைய தலைமைத்துவம் என்ன? எல்லாரையும் ஒன்றா சேர்க்கிறது. பரிசேயர்கள், சதுசேயர் இந்த தலைமைத்துவம் என்ன? எல்லாரையும் டிவைட் பண்ணுறது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு சொல்ல வருகிறார், இந்த தலைவர்கள் போல நான் இல்லை, இந்த பரிசேய தலைவர்கள் போல நான் கிடையாது, இந்த சதுசேய தலைவர்கள் போல நான் கிடையாது, இந்த தலைமை குருக்கள் தலைவர்கள் போல நான் கிடையாது, நான் ஒரு வித்தியாசமான தலைவன் என்பதை சொல்வதற்காக யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியை அந்த 10ஆம் அதிகாரத்தில் வைக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் கெட்ட தலைவர்களை வைத்துவிட்டு ஒரு நல்ல தலைவரை கொண்டு வர வேண்டும்.
அந்த நல்ல தலைவன் நான் தான் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை அங்கே வைக்கிறார். இப்போது கெட்ட தலைவர்களுக்கும் நல்ல தலைவர்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை இன்றைய நற்செய்தியில் ஆண்டு முதல்ல சொல்கிறார். இந்த நற்செய்தி 1வது வசனத்தில் 10ஆம் வசனத்தில் நல்ல தலைவன் யார், கெட்ட தலைவன் யார், அல்லது நல்ல ஆயன் யார், கெட்ட ஆயன் யார் என்பதை சொல்லுகிறார். வசனம் 1 படிங்க. 10ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். அப்போ முதல் செய்தி, நல்ல ஆயன் வாயில் வழியாக நுழைவான். அப்படிதானே? நல்ல ஆயன் வாயில் வழியாக நுழைவான். சொந்தக்காரன், ஆடுகளுக்கு சொந்தக்காரன் வாயில் வழியாக நுழைவான். ஆனால் திருடனோ அல்லது கெட்ட ஆயனோ எப்படி குதிப்பான், எப்படி உள்ளே போவான்? வாயில் வழியாக நுழைய மாட்டான். வேறு விதமாக குறுக்கு வழியிலே அவன் உள்ளே செல்வான். அப்போ நல்ல ஆயன் வாயில் வழியாக செல்கிறான், கெட்ட ஆயன் வாயில் வழியாக செல்வது இல்லை. 1, 4, 5 வசனம். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. நல்ல ஆயனுடைய குரலை ஆடுகள் தெரிந்து வைத்திருக்கும். நல்ல ஆயனை ஆடுகள் அவருடைய குரலை தெரிந்து வைத்திருக்கும். ஆனால் கெட்ட ஆயனை அல்லது ஆடுகளுக்கு சம்பந்தம் இல்லாதவனை ஆடுகள் அவனுடைய வாய்ஸ், அவருடைய குரலை தெரிந்து வைத்திருக்காது. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கே யாருமே இங்கே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வருது. உண்மையா? ஏதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிற போல் உங்கள் முகம் தெரியுது. அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு. கெட்ட ஆயனுடைய குரலை ஆடுகள் தெரிந்து வைத்திருப்பதில்லை. நல்ல ஆயனுடைய குரலை ஆடுகள் தெரிந்து வைத்திருக்கோம். 2வது வித்தியாசம். 3வது 11வது இறை வார்த்தை. இன்னைக்கு நாம் அதை படிக்கலை, ஆனாலும் போவோம். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறான். 10வது வசனம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. கெட்ட ஆயன் அல்லது திருடன் எதற்காக ஆடுகளை தேடி வருகிறான்? வாழ்வை கொடுப்பதற்காக அல்ல, ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக ஆடுகளை கவர வேண்டும், ஆடுகளை கொள்ளையிட வேண்டும், ஆடுகளை தன்னுடைய பக்கமாக தனக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு முதல் பகுதியாக ஆண்டு சொல்கிறாரு. நல்ல ஆயன் யார், கெட்ட ஆயன் யார் என்று டிஃபரன்ஷியேட் பண்ணுறார். இன்னும் ஒரு படி மேலாக நாம் பார்க்கிறோம், ஆடுகளை நல்ல ஆயன் அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய பெயரை கூட அறிந்து வைத்திருக்கிறார், பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். ஆனால் கெட்ட ஆயனோ கூலிக்கு மாரடிக்கிறான். நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஏண்டா கூலிக்கு மாரடிக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு டெத்துக்கு போகிறாங்க, அந்த டெத்துக்கு போகும்போது போயிட்டு அழுவாங்க. அதில் பார்க்கலாம் உண்மையாகவே பாசம் வைத்து அழுபவர்கள் யார், கூலிக்கு மாரடிப்பவர்கள் யார். பாசம்லாம் இருக்காது, ஆனால் வந்துட்டும் அழ வேண்டும். எனவே மார்பில் அடித்து அழுவார்கள். கூலிக்கு மாரடித்தல் பாசத்துக்காக கிடையாது, நேசத்துக்காக கிடையாது, அன்புக்காக கிடையாது, உறவுக்காக கிடையாது. வந்துட்டும் அழ வேண்டும், எனவே மார்பில் அடித்து அழுகிறார்கள். இது கூலிக்கு மாரடித்தல். ஆனால் பாசத்தோடு அழக்கூடிய உறவினர்கள், பாசத்தோடு அழக்கூடிய மக்களையும் நாம் பார்ப்போம். அதுதான் கூலிக்கு மாரடித்தல் என்றால் ஆடுகள் மீது அன்பு கிடையாது. கூலிக்கு மேய்க்கிறாங்க, எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் மேய்க்கிறாங்க, அது அடிப்பட்ட எனக்கு கவலை இல்லை, தொலைஞ்சு போன எனக்கு கவலை இல்லை, அது மெய்தான் மெய்லியா கவலை இல்லை, அது தாகம் தண்ணீர் பருகிச்சா அதெல்லாம் இல்லை, என் வேலை அவ்வளோதான். ஆடுகள் மீது அக்கறை இல்லை. அப்போ ஒரு ஆயன் ஆடுகளுடைய தேவையை அறிந்திருக்கிறார், ஆடுகளுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறார், அதுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார், அதற்காக அந்த ஆடுகளுக்கு உதவி செய்கிறார். ஆனால் இன்னொரு ஆயன் ஆடுகளை பற்றி கவலை இல்லை, கூலிக்குத்தான் அவன் வேலை செய்கிறான், பணத்துக்கு அவன் வேலை செய்கிறான். இப்போ இதெல்லாம் இயேசு இன்றைக்கு இந்த நற்செய்தியில் விலக்கி சொல்கிறாரு. கெட்ட ஆயர்கள் இருக்காங்க,
நல்ல ஆயன் நான் வந்திருக்கிறேன். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கிறது. எனவே 2 ஓமையை சொல்கிறார். நல்ல ஆயன் என்பவன் யார் என்று சொல்லி 2 ஓமையை சொல்கிறார். உருவகங்களை சொல்லுகிறார். உருவகம் ஒன்று, நானே வாயில் என சொல்லுகிறார். நானே வாய். நல்ல ஆயன் என்பவன் யார்? வாயிலாக இருப்பான். இன்னொன்று, நல்ல ஆயனாக இருப்பார் என்று 2 உருவகங்கள் இயேசு பற்றி சொல்கிறார். இயேசு யாரு? நல்ல ஆயன். இயேசு யாரு? அவரே வாயில். இன்றைக்கி நல்ல ஆயனை பற்றி நமக்கு சொல்லலை, ஆனால் வாயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாயில் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு 4 காரியத்தை இந்த வாயில், இந்த வாசல், இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த செய்திகளை நாம் உள்வாங்கி நாம் நிறைவு செய்வோம். வாயில்னா என்னது? இந்த வாயில் கிடையாது. இது கூட ஏன் வாயில் வச்சுருக்காங்க? இதுதான் நுழைவு. சாப்பிட்றது எங்கே? இதுதான் நுழைவு. அதனால தான் வாயில். இந்த பில்டிங்க்கு எது வாயில்? இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்குது. எத்தனை வாயில் இருக்குது நம்முடைய கோயிலுக்கு? இப்போ தான் இன்னும் இல்லையா? முன்னாடி 3. என் கேள்வி, எத்தனை வாயில்? பெரிய வாயில், சின்ன வாயிலாம் கிடையாது. எத்தனை வாயில்? பின்னாடி 3, சைடில் 2, இங்கே 2 இல்லையா? அப்போ மொத்தம் எத்தனை? 7. பின்னாடி 1 இருக்குது. அதன் வழியாக கூட சாக்கிஸ்டி வழியாக உள்ளே வரலாம். பிரியமானவர்களே, இந்த வாயில், நானே வாயில் என சொல்லுகிறார் இயேசு. நானே வாயில் என்று சொன்னதை அப்படியே வச்சுட்டு, இந்த வாயில், இந்த வாசல் படி, இந்த வாசல், இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இயேசுவோடு இதை பொருத்தி இந்த வாசல் அல்லது வாயில் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் என்ன? 1, வாசல் படியானது அல்லது வாயில் ஆனது பாதுகாப்பை கொடுப்பதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டிட்டு வாசலை அமைக்காமல் அதை அப்படியே விட்டுடுவீங்களா? டோரே போடாமல் அப்படியே விட்டுடுவீங்களா? எஸ் ஆர் நோ? வாசல் படி வைத்துட்டு டோர் போடாமல் அப்படியே உங்கள் வீட்டை விட்டுடுவீங்களா? டோரு பெருசாக அப்படியே கனமாக போட்டு, அதுக்கு கனமாக கைப்பிடி போட்டு, அதுக்கு ஒரு 2 பிடி, 2 பூட்டு, 2 சாவி வச்சுக்கிட்டு எவ்வளவு பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியும் அந்த பாதுகாப்பை நாம் கொடுக்கிறோம். அப்போ வாசல் என்பது ஜஸ்ட் வெளியே உள்ளே போயிட்டு வருவதற்கு மட்டுமல்ல, அது வீட்டில் இருப்பவர்களை அல்லது வீட்டில் இருப்பவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. இயேசு சொல்றார், நானே வாயில் என சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகம் கொடுக்க முடியாத பாதுகாப்பை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார். இதை யூத சமூகத்தில் ஆடு மேய்த்தாங்க இல்லையா, அவங்களுடைய கான்டெக்ஸ்ட் போன தெரியும். இங்கே ஆடு மேய்ப்பவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரியும். டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு அல்லது வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்முடைய வில்லேஜிலலாம் டெய்லி ஆடுகளை மேய்த்து விட்டு நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து, வீட்டுக்கு ஒரு கொட்டா போட்டு வச்சுருப்பாங்க ஆடுகளை வைப்பது கட்டுவதற்கு. அடுத்த நாள் மீண்டும் அவிழ்த்து கொண்டு அதை வயலுக்கு கொண்டு போவாங்க, திருப்பி சாயங்காலம் கொண்டு வந்துடுவாங்க. யூத சமூகத்தை அப்படி கிடையாது. அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு பல நாட்கள் வெளியே போவாங்க. அப்போ இரவு சமயத்தில் எங்கே அவர்கள் இருக்க வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்துல ரெடிமேடாக உடனடியாக ஒரு வேலியை போடுவாங்க. வேலியை போட்டுட்டு அந்த டோர் போட மாட்டாங்க, கதவு போட மாட்டாங்க. அந்த வாயில் படியிலே தான் அந்த ஆயன் படுத்துக்கொள்வான், அந்த வாசப்படியிலே தான் அந்த ஆயன் படுத்துக்கொள்வான். இப்போ எந்த ஆடும் வெளியே போக முடியாது. அப்படி போனால் யாரை மிதித்து செல்ல வேண்டும்? ஆடு ஆயினை மிதித்து செல்ல வேண்டும். அப்போது ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாக வாயிலாக வாசல் படியாக யார் இருப்பது? ஆயன் இருக்கிறான். அந்த கான்டெக்ஸ்டை, அந்த நிகழ்வை தான் இயேசு எடுத்துக்கொள்கிறார். உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் எதேதோ நம்முடைய பாதுகாப்பு நினைச்சு நிற்கிறோம். என் பணம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துடும், என்னுடைய படிப்பு, பதவி, பட்டங்கள், என்னுடைய பொசிஷன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துடும், எதிர்கால வாழ்க்கையில் அது என்னை நல்லா வச்சுக்கும். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அல்லது இந்த அரசியல் தலைவர்கள், இந்த அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க.
இந்த உலகம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து விடும். பிரியமானவர்களே, திருப்பாடல் நாம் விவிலியத்தை வாசிக்கிறோம். மனிதன் மீது மனிதன் நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று சொல்கிறார். மனிதன் மீது மனிதன் கிட்ட தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் எடுத்து பாருங்க. எத்தனை ஆண்டு காலமாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டு காலமாய் உங்களை பாதுகாத்து வந்தது என்ன? எல்லா நேரத்திலும் உங்கள்கிட்ட பணம் இருந்திருக்கிறதா? எல்லா நேரத்திலும் உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய செழுமைகள், உங்களுடைய வளங்கள், இந்த வசதிகள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறதா? நாம் நோய்வாய்ப்பட்ட போது, விபத்தில் அடிப்பட்ட போது, வாழ்க்கையில் நொந்து நூலான போது, தோல்விகள் வந்தபோது, ஏமாற்றங்கள் வந்தபோது, பிசினஸில் மிகப்பெரிய தோல்விகளை நாம் சந்தித்த போது, அப்போதெல்லாம் இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மை தாங்கி இருக்கிறது. கடவுள் மீது நாம் வைத்த நம்பிக்கை நம்மை தாங்கி வழி நடத்தியிருக்கிறது. இன்றைக்கும் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உடல் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். பணம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும், நம்முடைய செல்வங்கள் ஒரு நாள் கைவிட்டு விடும், நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட ஒரு நாள் கைவிட்டு விடும். ஆனால் ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். நான் தான் உங்களுடைய பாதுகாப்பு பிரியமானவரே என்று சொல்கிறார். ஆக முதல் செய்தி, எத்தனை பேர் நாம் நம்புகிறோம் நம்பலை அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, மனிதனிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது மேலானது என்று சொல்கிறது. இன்றைக்கு நானே நல்ல ஆயனாக இருக்கிறேன், நானே வாயிலாக இருக்கிறேன், வாயிலில் படுத்து கொண்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆயனாக இருக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்கிறார். நான் உங்களுடைய ஆயனாக இருக்கிற போது, பாதுகாக்கக்கூடிய வாசலில் படுத்திருக்கிற போது ஏன் பயப்படுறீங்க? யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை தாண்டி யாரும் வந்துட முடியாது, என்னை கடந்து எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, என்னை தாண்டி எந்த விதமான தோல்விகளும் ஆபத்துகளும் உங்களை அணுகாது, பயப்படாமல் ஓய்வு எடுங்கள், பயப்படாமல் உறங்குங்கள் என்று சொல்லி அந்த ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கிறேன், பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு வாடுங்கள், எல்லாம் சரியாய் போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த வாயில் என்பதை நாம் பார்க்கிற போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த வாசல், இந்த கதவு எதுக்கு? வாசல் எதுக்கு வீட்டில் வைக்கிறீங்க? உள்ளே போகிறதுக்கு, வெளியே வருவதுக்கு, இல்லையா? அதெல்லாம் முடிச்சேன் ஒரு நேரம், அதெல்லாம் மாங்குன்னு பேசியிருந்தேன். பாதுகாப்பு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, வாசல் படி எதுக்கு வைக்கிறோம்? நாம் வெளியே போகிறதுக்கு, வெளியே போனவங்க உள்ளே வருவதுக்கு. முதல் செய்தி, வெளியே செல்வது. நாம் வெளியே போவதை பற்றி நாம் பேசுவோம். பிரியமானவர்களே, ஒருவன் தன்னுடைய பாதுகாப்புக்காக மலை மீது ஒரு வீடு கட்டினானாம். மலை மீது யாரும் என்னை பயமுறுத்த முடியாது, என்னை நெருங்கி வர முடியாது, எனக்கு எந்த ஆபத்து ஏற்படுத்த முடியாது, அந்த உச்சியில் நான் ஒரு வீடு கட்டி நான் பாதுகாப்பாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டினானாம். அந்த வீடு கட்டிட்டு ஜன்னல்லாம் வச்சான். அங்கிருந்து எல்லாரையும் பார்ப்பதற்கு, ஊர் பார்க்குறதுக்கு, கீழே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் மேலேருந்து கீழே பார்த்து எப்படி தெரியும், பார்ப்பதுக்கு ஜன்னல்லாம் வச்சுக்கிட்டான். ஆனால் கதவு வைக்கல, செவரு கட்டிட்டான். நான் உள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும், யாரும் என்னை தேடி உள்ளே வரக்கூடாது, யாரும் என்னை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, யாரும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது. அதனால் கதவு வைக்கல, செவரு கட்டிட்டான். உள்ளே தனக்கு உண்டானதை வைத்து கொண்டான். டெய்லி சாப்பிட்றது, தூங்குறது, அப்படியே வெளியே அப்படியே சுற்றி பார்க்குறது, ஜாலியாக உள்ளே இருந்தான். ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வருகிறார். ஒரு வீடு எவ்வளோ மேலே இருக்குது, யார் இருப்பாங்க, உள்ள ஆள் இருக்காங்கன்னு போய் பார்ப்பேன்னு சொல்லி அருகாமையிலே வருகிறார். வந்து பார்த்தால் உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். இல்லை வாசலே இல்லை, ஆனால் ஒரு மனுஷன் உள்ளே இருக்கிறான்னு சொல்லி ஜன்னலை தட்டுகிறான். அந்த மனிதன் மேல் உள்ளே இருந்து பேசுகிறான். என்ன? இல்லை, நான் உள்ளே வரணும், வர முடியாது. ஏன்? நான் தான் கதவை வைக்கலையே. கதவை வைக்காமல் எப்படி உள்ளே இருக்க முடியும்? நீ வெளியே வர மாட்டியா? நான் வெளியே வரக்கூடாது என்பதுக்காக தான் கதவை வைக்கலை. ஏன்? எனக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது, நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறேன். எப்படி வாழ்கிறேன்? ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிருந்து வெளியே பார்க்கிறேன், மக்களை பார்க்கிறேன், நடமாடக்கூடிய கால்நடைகளை பார்க்கிறேன், பூக்களை பார்க்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு இருக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவன் சொன்னானா, நீ
வீட்டில் இல்லை, சிறைச்சாலையில் இருக்கிறாய் என்று சொன்னார். பெரியவர், என்ன அப்படி சொல்கிறீங்க? அழகான வீடு, இது போய் சிறைச்சாலைன்னு சொல்கிறீங்களே? ஆமாம், நீ இங்கிருந்து பூக்களை பார்க்கிறாய், ஆனால் இந்த பூக்களை நீ தொட முடியாது. இங்கிருந்து மரங்களை பார்க்கிறாய், அசைவதை பார்க்கிறாய், அந்த இயற்கை காற்றை நீ அனுபவிக்க முடியாது. இங்கிருந்து மனிதர்களை பார்க்கிறாய், ஆனால் அவங்களோடு நீ பேச முடியாது. இது சிறைச்சாலை இல்லாமல் வேறு என்ன என்று கேட்டார். அது பின்பாகத்தான் அவனுக்கு புரிந்தது, நாம் பாதுகாப்பு என சொல்லி சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் வீட்டில் வாழவில்லை என்று சொல்லி நினைத்து அந்த சுவரை எடுத்து கதவை வைத்தானாம். பெரியமானவர்களே, இது எதற்காக நான் சொல்லுகிறேன்? இன்றைக்கு பல சமயத்தில் நாமும் அந்த வீட்டுக்குள், அந்த சிறைச்சாலைக்குள் இருந்த மனிதனை போல் இருக்கிறோம். நம்முடைய இதயம் என்கின்ற வாசலை நாம் யாருக்கும் திறப்பதில்லை. நம்முடைய மனசு என்கின்ற வாசலை யாருக்கும் திறப்பதில்லை, மூடி வைத்திருக்கிறோம். நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என் வாழ்க்கை, நான், என் குடும்பம், அதுக்கு மேலே இந்த உலகம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அடுத்தவனுடைய கஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லோருமே நம்முடைய இதயத்தின் வாசலை நாம் அடைத்து வைத்திருக்கிறோம். யாரை பற்றியும் எனக்கு பிரச்சனை கிடையாது, யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது, யாருக்கு நான் உதவி செய்ய போக மாட்டேன், நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு. நாமும் வாழ்க்கையை சிறைச்சாலையாக மாற்றியிருக்கிறோம், இதயங்களை மூடியிருக்கிறோம், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை வாசல் படிகளை திறக்க வேண்டும், அடுத்தவர்களை தேடிச் செல்ல வேண்டும், அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும், அடுத்தவருடைய உறவு நமக்கு தேவை, நம்முடைய அன்பு அடுத்தவருக்கு தேவை. ஆனால் பல சமயத்தில் நம்முடைய இதயம் வாசல் பூட்டியே கிடைக்கிறது, நாம் யாருக்காகவும் இதை திறக்காமல் இருக்கிறோம். கொஞ்சம் வாசல் படிகளை திறந்து பாருங்கள், கொஞ்சம் உங்களுடைய இதயத்தை திறந்து பாருங்கள். அழகான உலகம் இருக்கும், அன்பான ஒரு மனித சமூகம் இருக்கிறது. கொஞ்சம் அடுத்த மனிதர்களை நேசிப்போம், அடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பங்கேற்போம், கலந்து உரையாடுவோம். நான் உடைய வேலை உண்டு நினச்சி வாழ்க்கையை முடித்து விட வேண்டாம். கொஞ்சம் இதய வாசலை திறந்தால் அழகான வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது என்பது 2வது செய்தி. 3வது, வாசல் படி எதுக்கு வைக்கிறோம்? திருவிதிப்பு அதே கேள்வி கேட்டுக்கிறீங்க. வாசல் கதவுகளை எதுக்கு வைக்கிறோம்? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பதில். நாம் வெளியே இருந்து உள்ளே வருவதற்கு வாசலை வைக்கிறோம். உள்ளேருந்து வெளியே போகிறது மட்டுமல்ல, வெளியே இருந்து உள்ளே வருவதற்கு. நீங்கள் உங்கள் வீட்டு கதவை வச்சுருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டு கதவை நீங்கள் திறப்பீங்க? நான் ஒரு பையனுக்கு திறக்க மாட்டேன் ஃபாதர். அப்படியா? யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாசல் கதவை திறப்பீர்கள்? ஏதோ சத்தம் தான் கேட்கு, தனித்தனியா. ஃபஸ்ட்டு ஜோதியம்மா அவங்க தான் அடிக்கடி பதில் சொல்கிறாங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. கொலைக்கார வந்து தட்டுவான், தோந்துடுவீங்களா? யாரெல்லாம் தட்டினா பார்க்க மாட்டீங்களா யார் தட்டுறாங்க இல்லை அப்படின்ட்டு? அது 2 பேர் தனியாக இருக்கிறீங்க, சொல்கிற பதில் அது ஜாக்கிரதையை தொடக்க தேவையில்ல. கதவை யார் வந்தாலும் தட்டக்கூடாது, யார் வந்து பார்த்து தான் கதவு திறக்கணும். ஓகே. 2வது, யாருக்கு கதவு திறப்போம்? ரிலேட்டிவ்க்கா? எதோ சொல்கிறீங்க, எனக்கு கேட்கல. தெரிந்தவர்களுக்கு, இந்த போகிறவங்க வரவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவனுக்கெல்லாம் கதவு திறந்துடுவீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் கதவை திறந்து வைப்போம், அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு நாம் கதவை திறப்போம். நம்முடைய உறவினர்களுக்கு, அது இப்போ தொடக்கத்தில்லை, உறவினர்கள்லாம் வேண்டாம், அப்படி உறவினர்களுக்கு கதவை திறந்து வைப்போம். அல்லது நம்மீது நலன் கொண்டிருக்கிற, அக்கறை கொண்டிருக்கிறவர்களுக்கு கதவை திறந்து வைப்போம். நமக்கு யார் தேவையோ அவர்களுக்கு கதவை திறந்து வைப்போம், மற்றவர்களுக்கு உள்ளே நாம் அனுமதி கிடையாது. புரியுமா? அதே விஷயத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம். வாழ்க்கைக்கு ஒரு கதவு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கதவு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் யாருக்கெல்லாம் கதவை திறந்து விடுகிறோம், எதற்கெல்லாம் கதவை திறந்து விடுகிறோம்? பல சமயத்தில் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கு நாம் கதவை திறந்து விடுவதில்லை. வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கு கதவை திறப்பதில்லை. வாழ்க்கைக்கு எது தேவையில்லையோ அதற்கெல்லாம் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். புரியல ஃபாதர்? தெரியுது உங்கள் முகத்தை பார்க்கும்போது. இன்றைக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள் போகின்றன. நாம் அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் அல்லது நம்முடைய எண்ணத்தில் போகிற சிந்தனைகள் என் வாழ்க்கைக்கு உதவுதா?
எனக்குள்ளே போகக்கூடிய, நான் அனுமதிக்கக்கூடிய சிந்தனைகள், வாசலை திறந்து எனக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள் நான் உள்வாங்குகிறேனே, இந்த சிந்தனைகள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்வதாக இருக்கிறதா? பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், தூய சிந்தனைகள், இதெல்லாம் உங்களுக்குள்ளே போகிறதா? அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய காணொளி காட்சிகளை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அது என் வாழ்க்கைக்கு தேவையா? என் முன்னேற்றத்துக்கு தேவையா? என் குழந்தைகளுக்கு தேவையா? என் கணவனுக்கு தேவையா? மனைவிக்கு தேவையா? என் குடும்ப நிம்மதிக்கு தேவையா என்று நாம் ஒருபோதும் இந்த தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நான் டோரை க்ளோஸ் பண்ணுவது கிடையாது. தேவையற்ற சிந்தனைகளுக்கு வாசல் படியை விரித்து வைக்கிறோம். ரெட் கார்பெட் போட்டு வாயென சொல்லுகிறோம். We are filled with negative thinking and negative attitude. எதுக்கு நாம் கதவை எப்போதும் மூட போகிறோம்? இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை, இதை தான் நான் பார்ப்பேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதுதான் எனக்கு அவசியம், இது அவசியம் இல்லை. நம்மளால் டோரை க்ளோஸ் பண்ண முடியுதா? Do you have a boldness to say no? இது எனக்கு தேவையில்லை என்று என்னால் சொல்ல முடியுதா? அடிமைகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த உலகத்தினுடைய பலவிதமான செய்திகளுக்கு, குப்பைகளுக்கு நம்முடைய இதய வாசலை திறந்து, நம்முடைய மனக்கண்களை திறந்து, நம்முடைய மனதை திறந்து, புத்தியை திறந்து எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்போது கதவுகளை மூடப்போகிறோம்? மூன்றாவது செய்தி, கதவுகளை மூட வேண்டும். சில சமயத்தில் தேவையற்றவுக்கு கதவுகளை மூடுங்கள். இறுதியாக பிரியமானவர்களே, இந்த வாசகம் முழுக்க முழுக்க எதுக்கு சொல்லுது அப்படின்னா, நித்திய வாழ்வை பற்றி பேசுகிறது. அதனால்தான் அடுத்த பகுதியில் இயேசு யாரை குணப்படுத்துகிறார்? லாசரை குணப்படுத்துகிறார். சாவை வென்று லாசரை குணப்படுத்துகிறார். சாவின் மீது எனக்கு அதிகாரம் சொல்லி குணப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆடுகள் வெளியே வர வேண்டும் என்றால் யாரை தாண்டி வர வேண்டும்? இயேசுவை தாண்டி வர வேண்டும். நித்திய வாழ்வு யார் வழியாகத்தான் கிடைக்கும்? இயேசுவின் வழியாகத்தான் கிடைக்கும், மற்றவர் வழியாக கிடைக்காது. அதான் 4வது செய்தி.